ஓகே. இப்போ இந்த கோனுடைய ஆக்சிஸுக்கு பெர்பெண்டிகுலரா கட் பண்ணி நம்ம வியூ பண்ணோம்னா நமக்கு தெரியுற ஷேப் வந்து சர்க்கிள். நெக்ஸ்ட் வந்து இந்த ஆக்சிஸுக்கு இன்க்ளைண்டா நம்ம கட் பண்ணி நம்ம வியூ பண்ணா அப்ப தெரியுற ஷேப் வந்து எலிப்ஸ். இது வந்து பாருங்க, இந்த இந்த எண்ட் இருக்கு இல்லையா, இது வந்து ஸ்லாண்ட். இந்த ஸ்லாண்ட்டுக்கு பேரலா நம்ம கட் பண்ணோம்னாக்கா நமக்கு பேரபோலா கிடைக்கும். அதை பத்தி தான் நம்ம அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்குறோம். அப்புறம் இந்த ஆக்சிஸுக்கு பேரலா கட் பண்ணோம்னாக்கா நமக்கு தெரியுற ஷேப் வந்து ஹைப்பர்போலா. இப்போ பாருங்க, இங்க தனியா இங்க தெரியுது, கிளியரா தெரியுது பாருங்க, சர்க்கிள், எலிப்ஸ், பேரபோலா, ஹைப்பர்போலா. இப்போ நாம பார்க்கறது வந்து பேரபோலா. பேரபோலா வந்து நம்ம இந்த ஸ்லாண்ட்டுக்கு பேரலா கட் பண்ணா நமக்கு தெரியுற ஷேப் இந்த கர்வ். இதைத்தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். இப்போ நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. இதுல ஒரு 4 மெத்தடை வந்து நான் இப்போ இன்னைக்கு கன்ஸ்ட்ரக்ட் பண்ண உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன். இப்போ என்னென்ன 4 மெத்தடுனா, ஃபர்ஸ்ட் வந்து ஆர்டினேட் மெத்தட், நெக்ஸ்ட் வந்து ரெக்டாங்கிள் மெத்தட், அடுத்தது பேரலோகிராம் மெத்தட், லாஸ்டா டான்ஜென்ட் மெத்தட். இந்த 4 மெத்தடையும் நான் தனித்தனியா ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களுக்கு எப்படி வரையறதுங்கிறது மட்டும் சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் வந்து ஆர்டினேட் மெத்தட். இந்த ஆர்டினேட் மெத்தட்ல உங்களுக்கு எக்ஸாம்ல இது வந்து ஒரு क्वेश्चन உங்களுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. கன்ஸ்ட்ரக்ட் a parabola from a given focus is at 50 mm from the directrix. சரிங்களா? இப்படி ஒரு உங்களுக்கு क्वेश्चन வருது. இப்போ இந்த क्वेश्चन வந்து நீங்க எப்படி அட்டெண்ட் பண்ணணும் அப்படிங்கறத இப்ப நான் சொல்றேன். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு லைன் வரைஞ்சுக்கோங்க, இப்படி வெர்டிகலா ஏபின்னு நேம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது இந்த ஏபிக்கு பெர்பெண்டிகுலரா ஹரிசாண்டலா ஒரு லைன் வரைஞ்சுக்கோங்க. இதுக்கு 90 டிகிரில இன்னொரு லைனு சிடின்னு நேம் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க, இப்போ இந்த ஏபி லைன் தான் டைரக்ட்ரிக்ஸ், அதாவது அது ஒரு ஃபிக்ஸடு லைன். இப்போ இந்த ஃபிக்ஸட் லைன்ல இருந்து 90 டிகிரில வரைஞ்ச இந்த ஆக்சிஸ்ல இந்த லைனுக்கு பேர் வந்து ஆக்சிஸ். இப்போ இந்த ஆக்சிஸ்ல ஒரு பாயிண்ட் நம்ம ஃபிக்ஸ் பண்றோம். क्वेश्चनல கொடுத்திருக்காங்க இல்லையா, ஃபோக்கஸ் அட் 50 mm ஃப்ரம் டைரக்ட்ரிக்ஸ்ன்ட்டு. இப்போ அதை வந்து இப்போ இந்த டைரக்ட்ரிக்ஸ்ல இருந்து நம்ம இந்த ஆக்சிஸ்ல ஒரு பாயிண்ட் கொடுத்த அளவுக்கு 50 mmக்கு நம்ம ஒரு பாயிண்ட்டை மார்க் பண்ண போறோம். அந்த பாயிண்ட் தான் ஃபோக்கஸ். இப்போ இதுல இருந்து இது 50 mmக்கு பாயிண்ட் மார்க் பண்ணி ஃபோக்கஸ் எஃப் நேம் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போ இந்த சிக்கும் எஃப்க்கும் இருக்கிற சென்டர் பாயிண்ட் அது வந்து வெர்டெக்ஸ். இப்போ 50ல பாதி 25க்கு ஒரு பாயிண்ட்டை மார்க் பண்ணி அது வந்து வின்னு மார்க் பண்ணிக்கோங்க, வெர்டெக்ஸ். அடுத்தது வந்து என்ன பண்ணணும்னா, இந்த வெர்டெக்ஸ்ல இருந்து சில பாயிண்ட்ஸை மார்க் பண்ணிக்கோங்க. நான் இங்க 4 பாயிண்ட்டை மார்க் பண்ணிருக்கேன். 4 தான் மார்க் பண்ணணும் இல்லை, நீங்க எவ்வளவு வேணாலும் மார்க் பண்ணிக்கலாம். இந்த டிஸ்டன்ஸ் கூட ஈக்குவலா இருக்கணும்னு இல்லை. நான் இங்க ஒரு 10 mm வச்சிருக்கிறேன்னா நீங்க ஒரு 7, 8 இந்த மாதிரி எவ்வளவு வேணாலும் வச்சுக்கலாம். ஃபிக்ஸட் கிடையாது. நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸும் எவ்வளவு வேணாலும் நீங்க மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நான் இங்க வந்து ஒரு 4 பாயிண்ட் வச்சிருக்கிறேன். இங்க இருந்து ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட், தேர்ட் இங்க எஃப் தாண்டி வருது, அப்புறம் ஃபோர்த் இங்க இருக்குது. ஒரு 4 பாயிண்ட்டை நான் மார்க் பண்ணியிருக்கிறேன். அடுத்தது இப்போ இந்த 4 பாயிண்ட்லையும் ஸ்ட்ரெயிட்டா வெர்டிகலா இந்த 4 பாயிண்ட் வழியா வெர்டிகலா லைன்ஸ் போட்டுக்கோங்க. இதெல்லாம் கொஞ்சம் லைட்டா போட்டா போதும். இதெல்லாம் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் லைன், கொஞ்சம் லைட்டா போட்டுக்கோங்க. எல்லாம் ஸ்ட்ரெயிட்டா இதுக்கு ஆக்சிஸுக்கு 90 டிகிரில போட்டுக்கோங்க. இப்போ 4 பாயிண்ட் மார்க் பண்ணனால இங்க 4 லைன்ஸ் தான்
வந்திருக்குது. அடுத்தது இப்ப பாருங்க, எஃப் கொஞ்சம் நல்லா தெரியணும். இந்த பாயிண்ட்ஸுக்கு, இந்த 4 பாயிண்ட்டுக்கும் எஃப்க்கும் டிஃப்ரெண்ட் தெரியணும். அதனால எஃப் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் திக்கா போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்ப நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்க. இப்ப பாருங்க, காம்பஸ்ல சிக்கும் பாயிண்ட் 1க்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் எடுத்துக்கோங்க. சிக்கும் 1க்கும் இருக்கிற டிஸ்டன்ஸை அப்படியே காம்பஸ்ல எடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட் காம்பஸை எஃப்ல வச்சிருங்க. இப்போ டிஸ்டன்ஸ் நம்ம எங்க இருந்து எடுத்தோம்? சில இருந்து 1க்கு எடுத்தோம், சரிங்களா? இப்போ நீங்க காம்பஸை எஃப்ல வச்சிருங்க. வச்சுட்டு இந்த 1 வழியா நம்ம வரைஞ்ச இந்த லைன் மேல ஒரு ஆர்க்கு, கீழே ஒரு ஆர்க் மார்க் பண்ணிட்டு அந்த பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க. P1 P'1 அப்படின்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க. இன்னொரு வாட்டி சொல்றேன், சிக்கும் 1க்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் எடுத்துக்கணும். எடுத்துட்டு காம்பஸை எஃப்ல வைக்கணும். எஃப்ல வச்சுட்டு இந்த ஃபர்ஸ்ட் நம்பர் 1ல போட்ட லைன் மேலையும் ஆர்க் கட் பண்ணணும், கீழேயும் ஆர்க் கட் பண்ணிட்டு பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க. P1 P'1. நெக்ஸ்ட் சிக்கும் 2க்கும் இப்போ இதை ஃபர்ஸ்ட் சிக்கும் 1க்கும் எடுத்த டிஸ்டன்ஸ் வர இது கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். இப்போ இந்த டிஸ்டன்ஸ் எடுத்துட்டு இப்போ எஃப்ல காம்பஸ் வச்சுக்கோங்க. எஃப்ல காம்பஸ் வச்சுட்டு இப்போ இந்த 2 நம்பர் 2 வழியா போட்ட இந்த வெர்டிக்கல் லைனுக்கு மேல ஒரு பாயிண்ட், கீழே ஒரு பாயிண்ட் காம்பஸ்ல கட் பண்ணிட்டு பாயிண்ட் மார்க் பண்ணிக்கோங்க. P2 P'2. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இதே ஸ்டெப் ஃபாலோ பண்ணணும். அதாவது இப்போ தேர்ட் பாயிண்ட் சிக்கும் 3க்கும் இருக்கிற டிஸ்டன்ஸை காம்பஸ்ல எடுத்துட்டு திருப்பி காம்பஸை எஃப்ல வைங்க. எஃப்ல வச்சுட்டு இந்த தேர்ட் பாயிண்ட் வழியா போற லைனுக்கு மேல ஒரு பாயிண்ட், கீழே ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணிக்கோங்க. P3 P'3. நெக்ஸ்ட் 4 சிக்கும் 4க்கும் இருக்கிற டிஸ்டன்ஸை காம்பஸ்ல எடுத்துக்கோங்க. ஃபோக்கஸ்ல வைங்க. காம்பஸை இங்க இருந்து இங்க ஒரு பாயிண்ட், இங்க ஒரு பாயிண்ட் 4th லைன்ல கட் பண்ணிக்கோங்க. இப்ப பாருங்க, மேல ஒரு 4 பாயிண்ட் இருக்குது, கீழே ஒரு 4 பாயிண்ட் இருக்குது. P1 P2 P3 P4. மேல P'1 P'2 P'3 P'4. ஓகேங்களா? இப்போ இந்த பாயிண்ட் எல்லாமே நம்ம வந்து ஸ்மூத்தா, நல்ல ஸ்மூத்தா ஃப்ரெஞ்ச் கர்வ்ஸ் இருந்தா அதுல மேட்ச் ஆச்சுன்னா அதை வச்சு கூட நீங்க வரையலாம். இல்ல கையிலேயே அழகா ஸ்மூத்தா நீங்க கர்வ் வரையணும். பாருங்க, அப்படியே ஸ்மூத்தா ஜாயின் பண்ணிட்டு வாங்க. ஸ்மூத்தா ஜாயின் பண்ணிட்டு அப்படியே வாங்க. அப்படியே வந்து இந்த வெர்டெக்ஸ் வழியா போகணும். அப்படியே வந்து அப்படியே கொண்டு வந்து இந்த கடைசி இந்த பாயிண்ட் வரைக்கும் ஸ்மூத்தா நல்லா. இப்போ இந்த கர்வ்ஸை வந்து நல்லா கொஞ்சம் திக்கா டார்க்கா வரையணும். ஏன்னா இதுதான் நமக்கு தேவையான பேரபோலா. இங்க இருந்து ஃபோக்கஸ் 50 mmல வச்சு வரைஞ்சிட்டோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணோம்? சிக்கும் எஃப்க்கும் சென்டர் கண்டுபிடிச்சோம். 25 mm, அது வி. அடுத்தது என்ன பண்ணோம்? இந்த வில இருந்து சில பாயிண்ட்ஸை மார்க் பண்ணோம். இங்க நான் 4 பாயிண்ட் மார்க் பண்ணேன். அப்புறம் ஒவ்வொரு பாயிண்ட்லயும் நீங்க வெர்டிகலா லைன்ஸ் போடணும். போட்டு ஃபர்ஸ்ட் சிக்கும் 1க்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் எடுத்துக்கணும். அப்புறம் எஃப்ல காம்பஸ் வச்சுட்டு இந்த எடுத்த டிஸ்டன்ஸ் நம்பர் 1 லைன் மேலையும் கீழையும் கட் பண்ணணும். அப்புறம் சிக்கும் 2க்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் எடுத்துட்டு எஃப்ல வச்சுட்டு இந்த நம்பர் 2 பாயிண்ட்ல மேலையும் கீழையும் கட் பண்ணணும். நெக்ஸ்ட் சிக்கும் 3க்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் எடுத்துக்கணும். எடுத்துட்டு எஃப்ல வைக்கணும். எஃப்ல வச்சுட்டு
மேலே தேர்ட் லைன்ல மேலேயும் கீழையும் கட் பண்ணணும். அப்புறம் சிக்கும் எஃப்க்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் எடுத்துட்டு எஃப்ல வச்சுட்டு ஃபோர்த் லைன்ல மேலேயும் கீழையும் கட் பண்ணணும். இப்போ எல்லா பாயிண்ட்ஸையும் ஸ்மூத்தா ஜாயின் பண்ணணும். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் மெத்தட். ஆர்டினேட் மெத்தட்ல நம்ம பேரபோலா வரையணும். கிளியர்? இப்போ நெக்ஸ்ட் மெத்தடு ரெக்டாங்கிள் மெத்தட். சரிங்களா? இந்த ரெக்டாங்கிள் மெத்தட் வரையறதுக்கு உங்களுக்கு क्वेश्चन இந்த மாதிரி கேட்பாங்க. Construct a parabola given the base as 90 mm and axis as 60 mm of a rectangle. இப்போ ரெக்டாங்கிளுக்கு வந்து நம்ம எப்பவுமே ரெக்டாங்கிள்னா உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். அதுக்கு வந்து 2 அளவு வேணும். லென்த் பிரெத். லென்த் வந்து 90 mm கொடுத்துருக்காங்க, பிரெத் வந்து 60 mm கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம இதுக்கு வரையறதுக்கு இந்த அளவு வச்சு நம்ம பேரபோலா வரையணும். இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஒரு ரெக்டாங்கிள் வரைஞ்சுக்கோங்க. ரெக்டாங்கிள் இது 90 mm நீட்டம். அதுக்கப்புறம் இதுக்கு 90 டிகிரியில் ஒரு லைன் போட்டுக்கோங்க. இது வந்து 60 mm நீட்டாக இருக்கணும். இது 90, இது 60. இப்போ இது வந்து இந்த லைனுக்கு இது வந்து 90 டிகிரியில் இருக்கணும். அப்போ தான் ரெக்டாங்கிள். ரெக்டாங்கிள் வந்து ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவலாக இருக்கும். ஆங்கிள்ஸ் வந்து 90 டிகிரி இருக்கும். மொத்த ஆங்கிள்ஸ் 4 கார்னருடைய ஆங்கிள்ஸையும் கூட்டினா 360 டிகிரி வரணும். அதுதான் ரெக்டாங்கிள். தமிழில் வந்து செவ்வகம்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு ரெக்டாங்கிள் வரைஞ்சுக்கோங்க. ரெக்டாங்கிள் ABCD அப்படின்ட்டு நேம் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போ ஏபிக்கு சென்டர், அதாவது இந்த 90 இருக்கு இல்லையா, ஏபி லென்த் வந்து 90 வச்சிருக்கோம். அதுக்கு சென்டர் 45 ஓன்ட்டு நேம் பண்ணிக்கோங்க. என்ன லெட்டர் வேணாலும் வச்சுக்கலாம். அப்புறம் மேலே இந்த சிக்கும் டிக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் அதுவும் 90 தான். அதுக்கு சென்டர் மார்க் பண்ணிட்டு பி அப்படின்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போ இந்த ஓவையும் வியையும் ஜாயின் பண்ணிடுங்க. ஸ்ட்ரைட்டா இருக்கும், இதுக்கு பேரலலா இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இப்போ ஏவையும் டிவையும் ஈக்குவலா பிரிக்கணும். இப்போ நான் இங்க வந்து பாருங்க 1 2 3 4 5 6 ஈக்குவல் பார்ட்ஸா பிரிச்சிருக்கிறேன். இது நீட்டம் வந்து இந்த ஹைட் வந்து 60 mm. அப்போ 6 பிரிக்கணும்னா ஒரு 10 mm பிரிச்சுக்கோங்க. அப்போ 6 பிரியும். இங்க வந்து கீழே இந்த ஏக்கும் ஓக்கு இருக்கிற அளவு வந்து 45. அப்ப அதையும் இதுல எவ்வளவு டிவிஷன் பிரிச்சிங்களோ அதே அளவு இங்கேயும் பிரிக்கணும். இப்போ இது வந்து ஒரு 7.5 7.5 வச்சிங்கன்னா உங்களுக்கு 45 வரும். சரிங்களா? எவ்வளோ இப்போ இங்க சப்போஸ் இங்க 4 பிரிச்சிங்கன்னா இங்கேயும் 4 பிரிங்க. இந்த ஹைட்டை எவ்வளோ பிரிக்கிறீங்களோ அதே டிவிஷன்ல இங்கேயும் பிரிக்கணும். ஈக்குவலா பிரிச்சுக்கோங்க. பிரிச்சுட்டு பாருங்க, ஃபர்ஸ்ட் இங்க வி இருக்கு இல்லைங்களா, வில இருந்து 1 ஜாயின் பண்ணி ஒரு லைன் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வியும் 2 ஜாயின் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வியும் 3, நெக்ஸ்ட் வியும் 4, அப்புறம் வியும் 5. இப்படி எல்லாம் லைன்ஸை ஜாயின் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் கொஞ்சம் லைட்டா இருந்தா போதும். அடுத்தது பாருங்க, இது நம்பர் 1 பண்ணிக்க. இப்ப இங்க ஸ்ட்ரைட்டா இதுக்கு 90 டிகிரில இந்த லைனுக்கு பேரலலா எது வரைக்கும் லைன் போடணும், இந்த ஃபர்ஸ்ட் லைன் இருக்கு இல்லையா V1, இதை ஜாயின் பண்ற வரைக்கும் இந்த லைனை போடுங்க. பாயிண்ட மார்க் பண்ணி நெக்ஸ்ட் இந்த 2 பாயிண்ட்ல இருந்து லைன் வெர்டிகல் லைன் போடுங்க. போட்டுட்டு இந்த 2V2 இந்த லைன் ஜாயிண்ட் ஆகுற வரைக்கும் இந்த லைனை போடுங்க.
நெக்ஸ்ட் 3க்கும் 3ல இருந்து ஸ்ட்ரெயிட்டா லைன் போட்டு இந்த V3 வரைக்கும் இந்த லைனை போடுங்க. இந்த பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்தது 4ல இருந்து லைன் போடுங்க. இந்த V4 வரைக்கும் இந்த லைனை போடுங்க. அடுத்தது 5க்கும் இந்த V5 இந்த லைனுக்கு ஸ்ட்ரெயிட்டா லைன் போடுங்க. இப்போ பாருங்க எத்தனை பாயிண்ட்ஸ் வந்திருக்குது. 1 2 3 4 5 பாயிண்ட்ஸ் வந்துருக்கு இல்லைங்களா. நெக்ஸ்ட் இப்போ இது எல்லாமே ஏல இருந்து 1 2 3 4 அப்படியே ஸ்மூத்தா ஜாயின் பண்ணிட்டு வாங்க. ஸ்மூத்தா ஜாயின். இப்போ இந்த ஆஃப் வரையணும். இதுல எப்படி இங்க என்ன ப்ரொசீஜரோ அதே ப்ரொசீஜர் படி இங்கேயும் இப்போ இங்க பிரிச்சிருக்கீங்க இல்லையா, இதுக்கு ஸ்ட்ரெயிட்டா இங்க ஒரு பாயிண்ட், அதே மாதிரி இதுக்கு ஸ்ட்ரெயிட்டா இங்க ஒரு பாயிண்ட். இது 5 பாயிண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதே மாதிரி இங்கேயும் 5 பாயிண்ட்ஸ் வச்சு பிரிச்சுக்கணும். பிரிச்சுட்டு அதே மாதிரி இங்க எப்படி லைன்ஸ் இப்படி போட்டோமோ அதே மாதிரி எல்லாமே இந்த பக்கத்துலயும் நம்ம லைன்ஸ் 5 பாயிண்ட்டுக்கும் போடணும். போட்டுட்டு இங்க எப்படி போட்டோமோ அதே மாதிரி போட்டுட்டு இங்க இருந்து கூட ஸ்ட்ரைட்டா கூட இந்த பாயிண்ட் வச்சுக்கலாம். இங்க இருந்து இங்க ஸ்ட்ரைட்டா இங்க பாயிண்ட், அதே மாதிரி இங்க இருந்து ஸ்ட்ரைட்டா ஒரு பாயிண்ட். இதே மாதிரி பாயிண்ட இந்த பக்கம் என்ன ப்ரொசீஜர்ல பாயிண்ட் மார்க் பண்ணோமோ அதே மாதிரி இந்த பக்கமும் பாயிண்ட்ஸை மார்க் பண்ணி எல்லாத்தையும் ஸ்மூத்தா ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஷேப், இந்த ஏபிபி இந்த ஷேப் வந்து இதோ பெரபோலா. சரிங்களா. இன்னொரு வாட்டி நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ரெக்டாங்கிள் போட்டுக்கோங்க. கொடுத்த அளவு வந்து இது 90, இது வந்து 60. போட்டு சென்டர் ஏபிக்கு சென்டர் O கண்டுபிடிச்சுக்கோங்க, டிசிக்கு சென்டர் V கண்டுபிடிச்சுக்கோங்க, ஓவையும் சியையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஏடியை ஈக்குவலா பிரிச்சுக்கோங்க. இங்க நான் 6 பாயிண்டா பிரிச்சிருக்கிறேன். அதே மாதிரி இங்க எவ்வளவு டிவிஷன்ல பிரிக்கிறீங்களோ அதே அளவுக்கு அதே நம்பர் ஆஃப் டிவிஷன்ல இந்த பக்கமும் பிரிச்சுக்கோங்க. பிரிச்சுட்டு இங்க இருந்து ஸ்ட்ரெயிட்டா போட்டுக்கோங்க. இதுக்கு பேரலா இங்க இருந்து ஸ்ட்ரெயிட்டா இது வரைக்கும் இந்த பாயிண்ட், அதே மாதிரி இந்த லைன் இது வரைக்கும், தேர்ட் பாயிண்ட் இந்த தேர்ட் லைன் வரைக்கும், ஃபோர்த் வந்து ஃபோர்த் லைன் வரைக்கும், ஃபிஃப்த் லைனுக்கு ஃபிஃப்த் லைன் வரைக்கும் இந்த பாயிண்ட் எல்லாமே பிளாட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்மூத்தா கர்வ் ஜாயின். இந்த ப்ரொசீஜரை இந்த சைடும் நீங்க ஃபாலோ பண்ணி அதே மாதிரி இந்த கர்வை போடுங்க. சரிங்களா. இது செகண்ட் மெத்தட், ரெக்டாங்கிள் மெத்தட் முடிஞ்சு. அடுத்த மெத்தட் வந்து parallelogram method. Construct a parallelogram given sides parabola. Given sides of a parallelogram as 80 mm and 60 mm, angle between them 80 degree. இப்போ இதுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி வரையறதுன்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஏபி ஒரு லைன் வரைஞ்சுக்கோங்க. கொடுத்த அளவு வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 80 mm கொடுத்துருக்காங்க. அப்போ 80 mmக்கு இதை வரைஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் 80க்கு சென்டர் பாயிண்ட் கண்டுபிடிச்சுக்கோங்க. 80க்கு சென்டர் 40. இப்போ இன்ட்டு நான் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இதுல ஆங்கிள் parallelogram வந்து சாய் செவ்வகம், ரெக்டாங்கிள் வந்து செவ்வகம் ஸ்ட்ரெயிட்டா இருக்கும். இந்த ஆங்கிள் வந்து ஸ்ட்ரெயிட்டா இருக்கும். இது வந்து கொஞ்சம் ஆங்கிள் சாஞ்ச மாதிரி இருக்கிறது வந்து parallelogram. இப்போ அந்த ஆங்கிள் கொடுத்துருக்காங்க 80 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இது இங்க இருந்து நீங்க ப்ரொட்ராக்டர் வச்சு இப்படி 80 டிகிரி மார்க் பண்ணி இந்த லைன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அடுத்தது அதே மாதிரி இந்த கார்னர்ல இருந்தும் 80 டிகிரிக்கு ஒரு லைனு, இங்க இருந்தும் ஒரு 80 டிகிரிக்கு ஒரு லைனு மேலே இது ஜாயின் பண்ணிடுங்க.
இந்த லென்த் வந்து உங்களுக்கு 60 இருக்கணும். இது 80, ஏபி வந்து 80, ஏடி வந்து 60. அதே மாதிரி பிசி வந்து 60, டிசி வந்து 8. சென்டர்ல ஒரு 80 டிகிரி. சென்டர் பாயிண்ட் வந்து இஎஃப்னு மார்க் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து parallelogram. ரெக்டாங்கிளுக்கும் parallelogram வித்தியாசம் தெரியுது இல்லைங்களா? ரெக்டாங்கிள் வந்து இப்படி 90 டிகிரில இப்படி ஸ்ட்ரைட்டா இருக்கும். parallelogram வந்து சாஞ்சிருக்கும் ஒரு ஆங்கிளுக்கு. இப்போ நமக்கு இங்க ஆங்கிள் கொடுத்துருக்காங்க, 80 டிகிரின்னு ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த ஆங்கிளுக்கு நம்ம வந்து வரைஞ்சிருக்கிறோம். எந்த ஆங்கிள் கொடுத்திருந்தாலும் அந்த ஆங்கிள் வச்சு வரைங்க. நெக்ஸ்ட் வந்து பாருங்க, இதுவும் வந்து அந்த ரெக்டாங்கிள் மெத்தட் மாதிரியே தான், சிமிலர் தான். இப்போ இது இந்த லென்த்தை வந்து பிரிச்சுக்கோங்க, பிரிச்சுக்கணும். இப்போ இதை வந்து நான் 1 2 3 4 4 இதாக பிரிச்சிருக்கிறேன். இப்போ இது வந்து 60 இல்லைங்களா, 4ங்கிறப்போ 15 15 15 பிரிச்சுக்கலாம். பிரிச்சுட்டு அடுத்தது பாருங்க, இங்க இருந்து எஃப்ல இருந்து நம்பர் 1க்கு, எஃப்ல இருந்து 2க்கு ஒரு லைன், எஃப்ல இருந்து 3க்கு ஒரு லைன். இந்த போன ரெக்டாங்கிளுக்கு வந்து நான் வந்து 5 பாயிண்ட்ஸ் மார்க் பண்ணியிருந்தேன். இப்போ இதுக்கு 3 பாயிண்ட்ஸ் தான் மார்க் பண்ணியிருக்கேன். எவ்வளவு வேணாலும் நம்ம அவ்வளவு லென்த்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம பாயிண்ட்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ இங்க எவ்வளவு பிரிச்சோமோ அதே மாதிரி இங்கேயும் பிரிச்சுக்கணும். இப்போ நம்பர் 1 பிரிச்சுட்டு இப்போ இங்க வரைகிறப்போ இதுக்கு பேரலா வரையணும். இந்த ஏடிக்கு பேரல் 80 டிகிரி இல்லையா, அதே மாதிரி இந்த பாயிண்ட்ல இருந்து 80 டிகிரிக்கு ஒரு லைன் வரைஞ்சி இந்த F1க்கு வர வரைக்கும் இந்த பாயிண்ட், இந்த லைன் வரைஞ்சிட்டு இந்த பாயிண்ட் நமக்கு இப்போ தேவை, இந்த பாயிண்ட் நமக்கு தேவை. அடுத்தது 2ல இருந்து ஒரு லைனு சாய்வா இருக்கணும், 80 டிகிரிக்கு இருக்கணும். நம்பர் 2 வரைக்கும் எடுத்துக்கணும், இந்த பாயிண்ட் நமக்கு தேவை. அடுத்தது 3ல இருந்து லைன் போட்டுக்கோங்க 80 டிகிரில, இது வரைக்கும் லைன் வேணும், இந்த பாயிண்ட் P3. இப்போ நமக்கு தேவையான பாயிண்ட் என்னது, P1 P2 P3. இந்த 3 பாயிண்ட் நமக்கு தேவை. அடுத்தது அதே மாதிரி இந்த பக்கம் எப்படி பிரிச்சிருக்கிறோமோ அதே மாதிரி இந்த சைடும் பிரிச்சுட்டு இங்க இருந்து லைன் போட்டுக்கோங்க. 2 3 3 லைன் போட்டுக்கோங்க. இதே மாதிரி இங்க இருந்து 1ல இருந்து ஒரு லைன், 2ல இருந்து 2 வரைக்கும் இன்னொரு லைன், அடுத்தது 3ல இருந்து பாயிண்ட் 3 வரைக்கும் லைன் போட்டுக்கோங்க. இப்போ பாருங்க P1 P2 P3 P4 P5 P6. இப்போ இதெல்லாம் வந்து நம்ம ஸ்மூத்தா ஜாயின் பண்றோம். இங்க இருந்து ஸ்மூத்தா கர்வ் போடுறோம். இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணி 1 வரைக்கும் வரோம். அப்படியே கர்வ்ஸ் போட்டுட்டு வரைக்கும் அப்படியே வந்துட்டு ஸ்மூத்தா இப்படி வந்துட்டு ஃபுல் கர்வ் இப்படி எல்லா பாயிண்ட்ஸ் வழியா போற மாதிரி இந்த கர்வ் போட்டு, சரிங்களா? இப்போ இதுதான் நமக்கு தேவையான பேராபோலா. இப்போ இன்னொரு வாட்டி நான் சொல்றேன், அதே மாதிரி நீங்க இந்த ஃபர்ஸ்ட் parallelogram வரைஞ்சுக்கோங்க. இது 80 60 80 60, இந்த ஆங்கிள் வந்து 80 டிகிரி. ஏபி 80 mm வரைஞ்சிட்டு சென்டர் கண்டுபிடிச்சுக்கோங்க இ. இப்போ இங்க வந்து இல 80 டிகிரில ஒரு லைன் போட்டுக்கோங்க. இது 60 mm லென்த் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இங்கேயும் 80 டிகிரிக்கு லைனு, 80 டிகிரி லைனு, இந்த லைனு வச்சுட்டு முதல்ல parallelogram போட்டுருங்க. போட்டுட்டு பிரிச்சுக்கோங்க. இங்க எத்தனை நம்பர்ஸா பிரிக்கிறீங்களோ அதே மாதிரி அதே ஈக்குவல் நம்பர்ஸா இங்க பிரிச்சுக்கோங்க. பிரிச்சுட்டு இங்க மேல இருந்து ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் இப்படி ஸ்லாண்டா லைன் போட்டுக்கோங்க. இந்த பக்கமும் போட்டுக்கோங்க, இந்த பக்கமும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அடுத்தது பாயிண்ட் 1ல இருந்து இதுக்கு பேரலா, சரியா, இந்த 80 டிகிரிக்கு பேரலா
லைன் போடுங்க. சாய்வா இருக்கணும். இது எவ்வளவு சாய்வா இருக்குதோ அதே சாய்வுல தான் இருக்கணும். போட்டுட்டு ஃபர்ஸ்ட் லைன் வரைக்கும் இந்த லைன் போடுங்க. அதே மாதிரி இது செகண்ட் வரைக்கும் போடுங்க. இது தேர்ட் வரைக்கும் போடுங்க. சேம் அதே ஸ்டெப்பை ரிப்பீட் பண்ணுங்க. இங்க 1, இங்க 2, இங்க 3. இப்போ இந்த இன்டர்செக்ட் ஆகிற இந்த பாயிண்ட் எல்லாம் நம்ம மார்க் பண்ணி எல்லாத்தையும் ஸ்மூத்தா ஜாயின் பண்ணி, சரிங்களா? இது வந்து parallelogram மெத்தட். இப்போ அடுத்த மெத்தட் வந்து ஃபோர்த் மெத்தடு, லாஸ்ட் மெத்தடு, டேஞ்சன்ட் மெத்தட். டேஞ்சன்ட் மெத்தட்ல construct a parabola with base 80 mm and axis 40 mm. ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க? AB 80 mm க்கு வரைஞ்சிடுங்க. AB வந்து 80 mm. அடுத்தது வந்து இப்போ ஏபிக்கு சென்டர் மார்க் பண்ணிக்கோங்க இ. இப்போ இதுல இருந்து இதுக்கு 90 டிகிரியில ஒரு லைன் போட்டுக்கோங்க. இந்த அளவு 40 mm கொடுத்துருக்காங்க. கீழே பேஸு 80 mm ஹைட்டு 40 mm கொடுத்துருக்காங்க இல்லையா? இது முதல்ல இந்த லைன் போட்டுக்கோங்க. இது 90 டிகிரியில இருக்கணும். அடுத்தது இப்போ இந்த பாயிண்ட் இ, இது எஃப். இப்போ இந்த இக்கும் எஃப்க்கு இருக்கிற டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னா 40 mm. இப்போ இந்த லைனை வந்து நீங்க அப்படியே கொஞ்சம் மேலே அப்படியே நீட்டி விடுங்க. நீட்டி விட்டுட்டு இப்போ இந்த இக்கும் எஃப்க்கும் இருக்கிற அளவை அப்படியே காம்பஸ்ல எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இங்க இருந்து அதே டிஸ்டன்ஸை இங்க கட் பண்ணிக்கோங்க. அப்போ இது ஒரு 40, இது ஒரு 40, மொத்தம் வந்து 80. அடுத்த ஸ்டெப் வந்து இப்போ இதை வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி ஃபார்ம் ஆயிடும். இப்போ ஏவும் டியும் ஜாயின் பண்ணியாச்சு, பியும் டியும் ஜாயின் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இப்போ இதை வந்து டிவைட் பண்ணிக்கோங்க ஈக்குவலா. இப்போ நான் இங்க வந்து 1, 2, 3, 4, 5, 6, 7. இப்போ ஒரு சின்ன டிஸ்டன்ஸை காம்பஸ்ல எடுத்துட்டு அப்படியே கட் பண்ணிட்டே வாங்க. கட் பண்ணிட்டே வாங்க. இப்போ அதே மாதிரி இந்த சைடும் கட் பண்ணுங்க. ஈக்குவலா அப்படியே கட் பண்ணிட்டே வாங்க. கட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நம்பர் கொடுத்துருங்க. இந்த பக்கம் வந்து 1, 2, 3, 4, 5, 6, 7. இந்த பக்கம் வரப்போ மேல இருந்து அப்படி வாங்க. 1', 2', 3', 4', 5', 6', 7'. அப்படியே நம்பர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பாருங்க. இப்போ 1ஐயும் 1'ஐயும் 1'ஐயும் ஜாயின் பண்ணுங்க. அடுத்தது 2ஐயும் 2'ஐயும் ஜாயின் பண்ணுங்க. 3, 3', 4, 4', 5, 5', 6, 6', 7, 7' மாதிரி லைன்ஸ் போட்டிங்கன்னா இந்த மாதிரி வரும். பாருங்க, 1ல இருந்து 1', 2ல இருந்து 2', 3ல இருந்து 3', 4ல இருந்து 4', 5ல இருந்து 5', 6ல இருந்து 6', 7ல இருந்து 7'. புரியுதுங்களா? இப்போ இந்த பாயிண்ட்ஸ், இந்த லைன்ஸ் இன்டர்செக்ட் ஆகுது பாருங்க. இந்த பாயிண்ட், இந்த பாயிண்ட், இது இது அப்படியே இதெல்லாம் வந்து ஸ்மூத்தா ஜாயின் பண்ணிட்டே வரணும். பாருங்க, அப்படியே ஸ்மூத்தா ஜாயின் பண்ணிட்டே வாங்க. இந்த இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட் எல்லாம் வந்து அப்படியே ஜாயின் பண்ணிட்டு வந்தோம்னா வந்து பெரபோலா. அவ்வளோதான். 4 டைப்ல எப்படி பெரபோலா வரைகிறதுன்ட்டு நான் சொல்லி கொடுத்துட்டேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க.